உலக பிரகாரமான நற்கிரியை செஞ்சால் கல்லெறிய மாட்டோம். உலக நன்மை, மனிதாபிமானம், மனித அன்பு செஞ்சோன்னா கல்லெறிய மாட்டோம். இப்போ தேவ அன்பு அவர் கொடுக்கிறார். இந்த கேவலமான மனுஷ நிலையில் இருந்து தேவனுடைய உன்னத வாழ்க்கை வாழ்கிறதற்கு தானே அவர் வந்திருக்கிறார். அதுக்கு தானே கல்லெறிகிறாங்க. உலக நன்மைக்காக கல்லெறிஞ்சாங்களா? எறிய மாட்டாங்க. இப்போ ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் உலக நன்மை செய்தால் அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஆனால் ஆவிக்குரிய நன்மை செய்யும் போது ஆண்டவர் கைவிட்டுட்டார். வாழ்க்கையில் மாறுதலே இல்லையே, குடும்பம் சீர்திருத்தம் அடையவே இல்லையே. இதென்ன புலம்பல் தானே? அதே தானே காரணம். இந்த புலம்புனாலே சிலுவையில் அரைஞ்சிட்டோன்னு அர்த்தம். அவருடைய ஆவிக்குரிய அன்பை நாம் அங்கீகரியாமல் போனதுனால, சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அங்கீகரியாமல் போனதுனால வாழ்க்கை சீரழின்னு தான் எழுதப்பட்டிருக்கு 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தில். வஞ்சிக்கப்பட்டு போ. இந்த ஜனங்கள் எல்லாரும் வஞ்சிக்கப்பட்டவங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. நீ உலக நன்மை செய், உன்னை தீர்க்கதரிசின்னு சொல்வோம், உன்னை சிங்காசனத்தில் வேணாலும் நாங்கள் வைப்போம். ஆனால் ஆவிக்குரிய நன்மை அந்தஸ்தை மாற்றுறாரு. ஒரு மனுஷனாக இருக்கிறவனுக்குள்ள தேவன் மாசமாக இருக்க முடியும், உன்னத வாழ்க்கை வாழ முடியும். நான் தேவகுமார், தேவனுடைய வார்த்தையை பெற்றவன் தேவர்கள் சொல்றார், எழுதி இருக்கு. அவ்வளவு வல்லமை அந்த வார்த்தையில் இருக்கு. அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு நீ உன்னத வாழ்க்கை வாழன்னு சொல்லவருக்கு கல்லறி. இதான் மறைக்கப்பட்ட தேவ ஞானம். உலகத்தில் உள்ள பக்தி, இதெல்லாம் பக்தியா? இதெல்லாம் பக்திமான்கள் தானே, நீதிமான்கள் தானே, பரிசுத்தவான்கள் தானே. அது என்ன பக்தி? அது என்ன நீதி? என்னுடைய தரம் தேவனுடைய பிள்ளைக்குரிய தரத்துக்கு மேலே போகணும். தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லும்போது எனக்குள் பிதா இருக்கிறான்னு சொன்னால் அவங்க என்ன கேட்கணும்? ஆண்டவரே, எங்களுக்கும் அது வேணும். ஆண்டவரே, நாங்களும் உன்னத வாழ்க்கை வாழணும், நாங்களும் தேவனுடைய பிள்ளையாக மாறணும். நீர் எப்படி பிதாவை உமக்குள்ளே வந்து எங்களுக்கும் வேணும். அது அந்த ஆவல் இல்லை. இன்னைக்கு உலக காரியங்களுக்கு தானே புலம்புறாங்க. எனக்குள்ளே கிறிஸ்து இல்லைன்னு யாராவது புலம்புவாங்களா? புலம்ப மாட்டாங்க. ஒப்பாரி வைப்பாங்களே, கிறிஸ்து இல்லையே, தேவ பலன் இல்லையேன்னு யாராவது ஒப்பாரி வைக்கிறாங்களா? வைக்க மாட்டாங்க. எனக்கு பொண்ணு இல்லையே, வெள்ளி இல்லையே, உலகத்தில் நல்ல சரீர சுகம் இல்லையேன்னு சொல்லி தான் ஒப்பாரி வைப்பாங்க. ஆண்டவர் என்ன செய்கிற? ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார், அதை கல்லெறிகிறது. இந்த பார்க்கலாம். நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் லவோதிக்கேயா சபைக்கு 14வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வர பார்ப்போம். கொஞ்சம் வசனங்களை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து, லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இதுதான் பெரும்பாலும் உள்ள பக்திமான்களுடைய நிலை. இப்படித்தான் இருக்கும். இது பெரிய சபை தான், கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது தான், பெரிய பெரிய கிரியைகள் எல்லாம் நடக்கிறது தான். ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ உலகத்தில் ஒரு வேசி பாவி மாதிரி பாவம் செய்கிறது இல்லை. ஆனால் நீ உன்னத வாழ்க்கையும் வாழ்கிறது இல்லை. கிறிஸ்துவை தரித்து கொண்டு நீ உன்னத வாழ்க்கை வாழ்கிறது இல்லை. நீ ஒரு உலகத்தான் ஒரு பாவி, ஒரு அக்கிரமக்காரன் மாதிரி வாழாம நீ ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நீ உன்னையே நீ வஞ்சித்து கொண்டு இருக்கிறாய். இந்த சபையில் கிறிஸ்துவே இல்லை. அவர் வந்து கதவை தட்டுறாரு. கர்த்தருடைய நாமத்தில் ஆனால் கர்த்தர் இருக்க மாட்டார், எனக்குள்ளே இருக்க மாட்டார். இதுதானே வாழ்க்கை. ஆனால் பக்தி இருக்கும். சிந்திக்கணும், அதன் விளைவு என்ன ஆகும் அப்படின்னா அதான் ஆண்டவர் சொல்றாரு. நீ நிர்பாகியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், சுத்தமாக தெரியாது, என் நிலைமை என்னங்கிறது தெரியாது, அறியாம அதுக்கு மாறாக வேறொரு வஞ்சகம், இன்னொரு வஞ்சகம், என்னோட உண்மையான நிலையை நான் அறியலை, அது ஒரு வஞ்சகம். அதுக்கு மேலே இன்னொரு வஞ்சகம் என்னன்னா, அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். வஞ்சகம் எப்படி போயிருக்கு? கிறிஸ்து இருதயத்துக்குள்ள வரல, மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படவில்லை, உன்னதமே கிடையாது. ஆனால் என்னிடத்துல ஒரு குறையும் இல்லை, எனக்கு ஐஸ்வர்யம் இருக்கு, நான் வஸ்திரம் தரிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் என்ன குறை? இதுதான் கேடான காரியம். கிறிஸ்துவே இருதயத்துக்குள்ள வரலையே. அவர் வெளியே இருந்து கதவை தட்டுறார். ஆண்டவர் சொல்றாரு, நான்
நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே. இதை ஒரு மனுஷங்கிட்ட இருந்து நம்ம பெற முடியாது. அவர் எவ்வளோ பெரிய பண்டிதன் ஆனாலும் போதகன் ஆனாலும் எவ்வளோ பெரிய பிரசங்கர் ஆனாலும் அங்கே போய் நம்ம பிச்சை எடுக்கக்கூடாது. இது கிடைக்கிற இடம் வேற, பரத்துல இருந்து வரும். என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இந்த ஆலோசனையை வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. என்னுடைய உண்மையான நிலை என்ன, என்னுடைய ஆவிக்குரிய நிலை என்ன, உபத்திரவத்தை சவால் விடுகிறேன்னா இல்லை உபத்திரவத்தில் நான் சோர்ந்து போகிறேன்னா, கழுவை போல சட்டையை தட்டி கொண்டு நான் எழும்புகிறவனா, ஓடினாலும் நின்றாலும் சரி இடராமல் நான் சோர்வடையாமல் இருக்கிறவனா என்பது ஆண்டவர் என்னை இப்படி பலப்படுத்தணும். கிறிஸ்து எனக்குள்ளே என் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக மாறணும். ஒவ்வொரு உபத்திரவத்தில் ஆபிரகாமுக்கு எப்படி உபத்திரவத்தில் கரெக்டாக போய் நிற்கிறாரு. பயப்படாத, இந்த வார்த்தை தான் நடக்கும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவே இல்லாத ஒரு கூட்டம், ஆனால் கிறிஸ்துவ நாமத்தில் அந்த கூட்டத்துக்கு அவர் விட மாட்டார். உன் பாரம்பரியத்தினால இவ்வளவு சீர்குலைவு வந்திருக்கு, பரவாயில்ல, நான் உனக்குள்ளே வரணும். நீ நினைக்கிற ஐஸ்வர்யம் இல்லை, நீ நினைக்கிற வஸ்திரம் இல்லை, உன் நிர்வாணம் அப்படியே இருக்கு. நீ புரட்டி போடப்படும் பொழுது உனக்கு தெரியும். பாதாளம் உன் மேல நல்லா பத்திரமா இருக்குது, உன்னில் இருக்குது. மரணமும் பாதாளமும் உன்னில் ஜீவிக்குது, உனக்கு தெரியாது. உன் குறை உனக்கு என்னங்கிறது உனக்கு தெரியாது. நீ பரலோகத்துக்கு போக முடியாதவன், நீ ஜெயங்கொள்ள முடியாதவன். ரெக்கை தட்டி கொண்டு தான் பரலோகத்துக்கு போகணும். பாதாளத்துக்கு அப்படியே போயிடலாம். விசாலமான மார்க்கம் அப்படியே பள்ளத்துக்குள்ள போகிற மாதிரி போகும். இடுக்கம் நெருக்கமான மார்க்கம் அப்படியே படிப்படியாக ஏறி போகிற மார்க்கம் போல இருக்கும். நீ நினைக்கிற பக்தி, நீ நினைக்கிற பரிசுத்தம், உன் சமுதாய நீதி எதுவுமே நீதி கிடையாது. நீ நிர்வாணின்னு சொல்றார். அது சூழ்நிலைக்கு உனக்கும் உதவி செய்யாது. உன்னில் இருக்கக்கூடிய மரணத்தையும் பாதாளத்தையும் நீ ஜெயிக்கவும் முடியாது. இப்படிப்பட்ட இக்கட்டான கேடான தரம் குறைந்த நிலையில் இருக்கிறவரை ஆண்டவர் விடுறதில்லையே. அவர் இடைப்பட்டு அவர் பேசுவார். அதற்கும் மிஞ்சி நான் செவிட்டு விரியனை போல இருக்கிறேன் அப்படின்னா அது உன் பாடுப்பா. கிருபையின் காலத்தை நீ உதாசீனப்படுத்தினால் அது உன் பாடு. ஆண்டவர் விடலையே. உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்றிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து. இப்போ கிறிஸ்துவை பிரவேசிக்கவே இல்லை, வெளியில் நின்று தட்டிட்டு இருக்கிறார். என்ன பக்தி இது, என்ன நீதி இது, என்ன பரிசுத்தம் இது, என்ன பண்டிகை இது, என்ன கொண்டாட்டம் இது, என்ன வல்லமை இது? ஒன்றும் கிடையாது. அந்த அளவுக்கு என் ஜீவன் மேல எனக்கு அக்கறை இல்லையே. தேட வேண்டாமா? நான் நிர்வாணியா இருக்கிறேன், நிர்பந்தத்தில் இருக்கிறேன், பரிதபிக்கப்படத்தக்கத்துல நான் இருக்கிறேன், குருடனாக இருக்கிறேன். ஏன் எனக்கு தெரியலை. ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் கதவை தட்டுகிறேன். அந்த கதவை தட்டுகிற அனுபவம் எப்படி இருக்கும்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அவர் அழிவிலிருந்து என்னை காப்பாற்றுறதுக்கு என் நீதியை நான் பற்றி கொள்ளக்கூடாது. என் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிற சூழ்நிலைகள் தான் அவர் தட்டுறது. தட்டும் பொழுது அவரிடத்துல நான் போகணும். அவர் தான் கண்களுக்கு கலிக்கம் போடுவார், அவர் தான் வஸ்திரம் உடுத்தி விடுவார், அவர் தான் எனக்கு ஐஸ்வர்யத்தை அவர் தான் கொடுப்பார். இப்போ இந்த ஐஸ்வர்யமே இல்லாத, கண் பார்வை இல்லாத நிர்வாணியின் கூட்டம் தான் இந்த சபை. ஏற்றுக்கொள்வாங்களா? இந்த சபையில் உள்ளவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆண்டவர் சொன்னத்தனை தெரியும். அடுத்த வசனத்தில் அவர் சொல்றார், வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். நாங்கள் ஒன்னாயிடுவோம். பவுல் சொல்ற, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், சேர்ந்துட்டேன், ஒன்னா மரித்தேன், கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தெழுந்து உன்னதத்தில் அவரோடு இருக்கிறார். அதுதான் இவர் சொல்றார். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணவில்லை என்றால் உனக்கு ஜீவன் இல்லை. என் மரணத்தில் நீ ஐக்கியமாகவில்லை என்றால் என் உயிர்த்தெழுதல் உனக்கு ஐக்கியம் இல்லை. நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம்.
அவரோடு கூட பாடுகளை அனுபவித்தால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். இந்த அனுபவம் எதுவுமே இந்த சபையில் கிடையாது யாருக்கும். ஆனால் பக்தி இருக்குமா? இருக்கும். பரிசுத்தம் இருக்குமா? இருக்கும். நீதி இருக்குமா? இருக்கும். உலகத்தார் மெச்சிக்கொள்ளக்கூடிய வேத வாசிப்பு, தியானம், ஜபம், பிரசங்கம் எல்லாம் இருக்கும். கிறிஸ்துவை தவிர இருக்கும். கிறிஸ்து இருதயத்துக்குள்ளே இருக்க மாட்டார். அவ்வளோதான். அப்போ எவ்வளவு கொடிய வஞ்சகத்தை ஆண்டவர் எடுத்து நமக்கு வெளிப்படுத்தி அவர் காண்பிக்கிறார். அவனுடைய போஜனம் பண்ணுவேன் 21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல. எவ்வளோ பாக்கியம் இருக்கு பாருங்க. ஒரு மனுஷனுக்கு பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காருகிற பாக்கியம் கொடுக்கப்படுற அந்த பாக்கியத்தை கிறிஸ்து ஆதாயப்படுத்தினார். இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, சவால் விடுகிறவன் எவனோ, என்னை தரித்து கொண்டு சவால் விடுகிறவன் எவனோ, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு விரோதமாக சவால் விடுகிற எந்த சூழ்நிலைகளையும், சம்பவங்களையும், கிரியைகளையும், இச்சைகளையும் நீ சவால் விடத்தக்கதாக என்னை தரித்து கொண்டு நீ சவால் விடுகிறவனாக, ஜெயம் கொள்ளுகிறவனாக இருந்தால், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இந்த உன்னத வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி நமக்கு அக்கறையே கிடையாது. தேடி தேடி நீங்கள் எங்கே பார்த்தாலும் இப்படி அக்கறை உள்ளவங்களே பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 சொன்ன மாதிரி இருப்பாங்க உலகம் முழுக்க. அதை கண்டுபிடிக்கிறது அரிதான காரியம். மற்றபடி எல்லா விதமான வேசித்தனமான கூட்டங்கள் எல்லாம் இருக்கும். நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவர் நம்மோட 1 to 1 நம்மோட பேசும்போது நாம் எப்படி இருக்கணும்? சூழ்நிலைகள், சம்பவங்கள் மூலமாக ஆண்டவர் கதவை தட்டும் பொழுது நாம் எப்படி இருக்கணும்? எவ்வளவு உன்னதமான ஒரு வாழ்க்கை இருக்குது. அதை விட முடியுமா சகோதரரே? இது கிருபையின் காலம்தான். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காலம்தான். கதவை தட்டுகிற காலம்தான். அதை உபத்திரவன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஓடக்கூடாது. ஆண்டவர் கைவிட்டுட்டாருன்னு சொல்லக்கூடாது. அவருடைய பாதத்துக்கு போகணும். பாதத்துக்கு போய் என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பே தள்ளுகிறது இல்லைன்னு சொல்கிறாரு. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் பசிதாக அடைவதில்லைன்னு சொல்கிறாரு. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்குன்னு அவர் நமக்குள்ளே வந்துட்டார்னா உயிர்த்தெழுதலும் ஜீவனும் வந்தாச்சு. நம்ம இருக்கிறது கிறிஸ்துவோடு கூட உன்னதத்தில் இருக்கிறோம். ஏன் இந்த வாக்கு தத்தங்களை ஏற்றுக்கொள்ளாமல் சூழ்நிலைகளை நம்ம எப்படி நம்ம ஜெயிக்க முடியாது சகோதரரே. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது. எந்த மனுஷனும் கிடையாது. புது உடன்படிக்கையில் எந்த மனுஷனுக்கும் இதை கொடுக்கல, அதிகாரத்தை கொடுக்கல. நம்ம உயிர்ப்பித்து உன்னதத்தில் கொண்டு அவர் வச்சுட்டார். இப்போ நம்ம உன்னதத்தில் அவரோடு கூட இருக்கிறோம். நம்பணும். நம்முடைய ஐக்கியம் கிறிஸ்துவுடனே கூட இருக்கணும். கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாக இருப்பதற்கு நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எந்த சூழ்நிலையும் நமக்குள்ளே இருந்து விசுவாசத்தை அவர் துவக்குவார். இப்படி சிந்திக்காதப்பா, இப்படி சிந்திக்கணும். ஆபிரகாமுக்கு அவர் சொல்லிக் கொடுத்த மாதிரி நீர் இப்படி சிந்திக்கக்கூடாது, இப்படி சிந்திக்கணும்னு சொல்லிக் கொடுத்தால அதான் சவால். வேற என்ன சவால்? மாம்ச சிந்தை துக்கப்படுற சிந்தை வரும்பொழுது ஆவியின் சிந்தை நான் துக்கப்பட மாட்டேன். எதுக்கு நான் துக்கப்படணும்? எனக்கு கேடு இல்லையே. நான் தீயும் தண்ணீரையும் கடந்து போவேனே. இதுதான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சகோதரரே, கர்த்தருடைய பாதத்துக்கு போவோம். அவர் நம்ம கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய உன்னத வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம், தரித்து கொள்வோம். பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிற இந்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொண்டு உலகத்தை ஜெயிக்கிற உன்னத வாழ்க்கை வாழ்கிற ஒரு இடத்துக்கு நாம் கடந்து போவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். ஆமேன்.